வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்பொழுது வெங்காய பஜ்ஜி செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, பெரிய வெங்காயம் இப்படி நறுக்கியது, கறிவேப்பிலை. இப்பொழுது அனைத்து மாவையும் நாம் கரைத்து எடுத்துக்கொள்ளலாம். முதலில் கடலை மாவை போட்டுவிடலாம். பின் அரிசி மாவை போட்டு விடலாம். மைதா கார்ன்ஃப்ளவரையும் போட்டு நன்றாக கிளறி வேண்டும். இப்பொழுது 1 ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நாம் தண்ணீர் ஊற்றி கரைத்து கொள்ள வேண்டும். சற்று கெட்டியாகவே நாம் கரைத்து கொள்ளலாம். நாம் தனி வத்தல் பொடியும் போட்டு பின் தண்ணீர் ஊற்றி கரைக்க வேண்டும். இப்படி நன்றாக கெட்டியாக கரைத்து நாம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் இதனுடன் சேர்க்க வேண்டும். இதை நாம் மிக விரைவில் செய்து விடலாம். நமக்கு வெங்காயம் இருந்தாலே போதும். நாம் கடலை மாவு, அரிசி மாவு இதை கலந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாம் ஒரு 5 நிமிடத்தில் இதை செய்து விடலாம். இப்பொழுது நாம் வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் இதனுடன் போட்டு விடலாம். வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு நாம் கையினால் நன்றாக கலக்க வேண்டும். பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை பொரித்தெடுக்கலாம். இதைப்போல் கரைத்து வைத்துக்கொண்டு நாம் எண்ணெயில் போடும்போது உதிரி உதிரியாக போட வேண்டும். நாம் விருப்பப்பட்டால் இதனுடன் ஆரஞ்சு ஃபுட் கலர் சிறிதளவு சேர்த்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாம் அப்படியே பொரித்தெடுத்தாலும் நன்றாக இருக்கும். நாம் எண்ணெய் நன்றாக காயவும் உதிரி உதிரியாக வெங்காய பஜ்ஜியை போடலாம். இப்படி நாம் உதிரியாக போட்டு இதை நன்றாக திருப்பி போட்டு நாம் 1 நிமிடம் வேக வைக்க வேண்டும். சற்று மொறுமொறுப்பாக வரும் வரை நாம் வேக விட வேண்டும். இப்படி வெங்காயம் மாவு யாவும் பொன்னிறமாக வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். இப்படி அனைத்தையும் நாம் போட்டு எடுத்து விடலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டாலே 2 பேர் சாப்பிடும் அளவு பஜ்ஜி வந்துவிடும். இது மிகவும் ஆரோக்கியமானதும் கூட. நாம் வீட்டிலே செய்வதால் இப்படி நாம் அனைத்து பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நாம் தேவையான எண்ணெயை ஊற்றினாலே போதுமானது. ஒரு வெங்காயத்திற்கு தேவையான எண்ணெயை காய வைத்து நாம் பொரித்தாலே நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வெங்காய பஜ்ஜி ரெடியாகிவிட்டது. இதை நாம் ஒரு நிமிடத்திலே இதை அனைத்தையும் கலந்து சுட்டுவிடலாம். இதற்கு நாம் ஆப்பசோடா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நாம் வெங்காயத்துடன் இந்த மாவுகளை கரைத்து உடனே சுட்டோம் என்றாலே அருமையாக வந்துவிடும். குழந்தைகளுக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.